ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பெடட் ஃபிகர் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய படம். இந்த பெரிய படத்தோட ஒரு சின்ன பகுதி வந்து இங்கே ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த படத்தோட பகுதி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிள் இங்கே வரைஞ்சாச்சு ஆப்ஷன் ஏல. அடுத்து சர்க்கிள் மேலே இந்த மாதிரி ஒரு கோடு வரணும், அதுவும் இருக்குது. அது போக வேற என்ன இருக்குது? இந்த கோடும் இருக்குது. ஆனால் இந்த கோடு மேலே உள்ள படத்தில் இருக்கா? இந்த செங்குத்து கோடு நேராக போட்டிருக்க இந்த கோடு மேலே உள்ள படத்தில் இருக்கா? இல்லை. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்கள். ஸோ சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளை போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன பண்ணணும்? டீ மாதிரி ஷேப் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது? இப்படி பார்க்க டீ மாதிரி ஷேப் இருக்குது. அந்த இந்த கோட்டில் இருந்து இங்கே போயிருந்தா அது கரெக்டு. இவங்க கீழே பார்க்க போட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் பியும் தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சியில் கரெக்டாக போட்டிருக்காங்களா? சர்க்கிள் கரெக்டாக போட்டிருக்காங்க. சர்க்கிளுக்குள்ள ஒரு டீ ஷேப் இருக்கா? அந்த டீ ஷேப்பை இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் டி வந்து சம்மந்தமே இல்லாமல் போட்டிருக்காங்க. சர்க்கிளை தவிர மீதி எல்லாமே தப்பு. ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்புன்னு சொல்லிடலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்கா? ஸோ இந்த ஷேப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி போதான்னு பாருங்கள். இங்கே இருந்து ஒரு செங்குத்து கோடுனா இது மட்டும்தான் செங்குத்து கோடு. இல்லைனா இதை கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. அதில் இப்படி இந்த கோடு போட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒன்று போகணும். ஸோ அதுவும் போட்டேன். அப்புறம் மேலே போகணும். அதுவும் இங்கே இருக்குது. அடுத்து இந்த சைடில் போகிறதும் இருக்குது. ஆனால் இன்னும் மேலே போகணுமே. இந்த கோடு இல்லை பார்த்தீங்களா? அதனால் ஆப்ஷன் ஏ வந்து தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் பியில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்படி போகணும். அந்த கோடே இல்லை. அதனால் ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க மாதிரி கோடு எங்கேயுமே தெரியலை. அதனால் ஆப்ஷன் சி தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டியில் பாருங்கள். ஆப்ஷன் டியில் அந்த கோடு இந்த இருக்குது. ஸோ இந்த கோடு நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி போகணும். ஸோ அந்த ஷேப்பு நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து மேலே போகணும். ஸோ இங்கேயும் மேலே போயாச்சு. அடுத்து ஹரிசாண்டலாக சைடில் போகணும். ஸோ சைடில் போயிருச்சு. அடுத்து மறுபடியும் மேலே தூக்கணும். ஸோ மறுபடியும் மேலே தூக்கியாச்சு. ஸோ அந்த ஷேப் வந்துருச்சா? இங்கே இருக்க ஷேப் அப்படியே ஆப்ஷன் டியில் இருக்கா? அப்போ ஆப்ஷன் டி தான் நான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த படம் பார்க்கலாமா? இந்த படத்தில் ஒரு 5 மாதிரி சிம்பல், இந்த டிஜிட்டல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சிம்பல் 5 மாதிரி ஒரு சிம்பல் வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ பாருங்கள். 5 மாதிரி சிம்பல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல எங்கேயாவது தெரியுதா 5 மாதிரி? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஸோ 5 மாதிரி சிம்பல் இங்கேயே இருக்குது. புரியுதா? 5 மாதிரி ஷேப் வந்து இங்கேயே இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் பியில் எங்கேயாவது 5 மாதிரி சிம்பல் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே இப்படி வந்தாலும் இப்படி போட்டிருந்தாலும் அடுத்து கீழே வந்துட்டு இங்கே போகணும் இல்லையா? அங்கே போகலை. அடுத்து ஆப்ஷன் சியில் அந்த மாதிரி சிம்பிள் இல்லை. ஆப்ஷன் டியில் இருக்கா? இது இருக்குது. அப்புறம் கீழே வந்து இப்படி போகணும் இல்லையா? அந்த இது இல்லை. அதனால் ஆப்ஷன் டியும் தப்பு. ஆப்ஷன் ஏல மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்த படம் பார்க்கலாமா? ஓகே, இந்த படத்தில் பாருங்கள். கொடுத்துருக்க இந்த பெரிய படத்தில் இந்த சிம்பிள் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்குது? ஒரு பெருக்கல் போட்டிருக்காங்க. இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஏ மாதிரி ஒரு சிம்பல், ஏயோட ஒரு பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் உள்ள கோடு மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த பெருக்கல் மாதிரி இருக்குது இங்கே இருக்கா? இருக்குது. இந்த பெருக்கல் மாதிரி சிம்பல் இங்கே இருக்குது. பெருக்கல் கண்டுபிடிச்சிட்டேன். பெருக்கலை சேர்க்கணும், அதுவும் இருக்குது. பரவாயில்ல. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த சென்டரில் ஏ மாதிரி வரணும். அப்படி தானே? இதையும் சேர்த்து ஏ மாதிரி வரணும். அப்படியா இருக்குங்க? இல்லை, கீழே இப்படி இருக்குது. எனக்கு பெருக்கலோட இந்த பக்கத்தில் இப்படி வரணும். அந்த பக்கத்தில் வந்திருக்கா? வரல. ஆனால் சைட்லலாம் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் பியில் பாருங்கள். பெருக்கல் இருக்கா? அது பிரச்சனை இல்லை, பெருக்கல் இருக்குது. இந்த ஷேப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஷேப் மட்டும் இல்லை உங்களுக்கு? அந்த ஏ மாதிரி மேலே போடுற அந்த ஏ மாதிரி இது இங்கேயும் இல்லை. அதனால் ஆப்ஷன் பியும் நாம் என்ன சொல்லிடலாம்? தப்புன்னு சொல்லிடலாம். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சியில் பெருக்கல் ஷேப்பு. ஸோ பெருக்கல் மாதிரி ஷேப்பு இங்கேயும் இருக்குது. அந்த பெருக்கல் ரெண்டையும் சேர்த்து விட்டுருக்காங்க, அதுவும் இருக்குது. அடுத்து மேலே இந்த மாதிரி ஷேப் இருக்கணும். ஸோ இருக்கா? இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? புரியுதா? பெருக்கல் மாதிரி போட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள இதையும் போட்டாச்சு. அடுத்து நம்ம டி செக் பண்ணி பாருங்களேன். டி படத்தில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ டி படத்தில் பெருக்கல் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அந்த மேலே உள்ள இந்த இது இல்லை. அதனால ஆப்ஷன் டியும் நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு. ஓகே, அடுத்த படம் பார்க்கலாமா?
ஓகே, இந்த படத்தில் பாருங்கள். ஸோ இதில் நமக்கு பெரிய படம் கொடுத்துட்டாங்க. இந்த பெரிய படத்தோட ஒரு சின்ன பகுதி எது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, ஒரு இது என்னது, ரெக்டாங்கிள் ஷேப்பு. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு எனக்கு இருக்குது. அடுத்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்லேருந்து ஒரு கோடு வரணும். ரெக்டாங்கிள் ஷேப்லேருந்து ஒரு கோடு வரணும். கோடு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு கோடு வந்து அதுலேயும் ஒரு ரெக்டாங்கிள் வரணும். ஸோ அதுலேயும் ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கீழே வரணும். ஸோ கீழே வந்து கீழே உள்ளதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, அதாவது இங்கேயும் அந்த ரெக்டாங்கிள் இருக்குது, கீழே உள்ளதுலேயும் ரெக்டாங்கிள் இருக்குது. கரெக்டாக இருக்கா? ஸோ இன்னொரு டைம் அழிச்சிட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள், இந்த படத்தில் இந்த ஓரத்தில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரணும். ஓரத்தில் ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருச்சு. அடுத்து வேறு எங்கே பார்க்கணும், இதிலேருந்து இந்த மாதிரி ஒரு கோடு. ஸோ அது அப்படியே கீழே வரணும். ஸோ கீழே வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸு இருக்குது. ஸோ மேலே அதே மாதிரி, மேலேயும் அதே மாதிரி பாக்ஸ் இருக்குது. அந்த உள்ளே இருக்க கோடெல்லாம் கூட தேவையில்லை, மேலே இருக்க பாக்ஸும் அப்படி இருக்கா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் இல்லை நம்ம இதில். ஸோ இந்த மாதிரி படத்தை செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி வேணால் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் பி வந்து இல்லை, ஏன்னா மேலே வந்து ஒரு சின்ன பாக்ஸு, அதுக்கு கீழே ஒரு பெரிய பாக்ஸு, பெரிய பாக்ஸுக்கு கீழே தான் சின்ன பாக்ஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி தப்பு. ஸோ இங்கே இந்த இது பாருங்கள், ஒரு உள்ளே இருக்க ஷேப் மாதிரி வருதான்னு பாருங்கள். இந்த ஷேப் இருக்கா உள்ள? இந்த இது கூட நாம் இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த இடம் கூட இது மாதிரி கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்லிடலாம். இது மாதிரி இருக்குன்னு சொல்லிடலாம். கீழே இருக்கிறத பாருங்கள், கீழே இருக்குது, ஆனால் அதை இந்த மாதிரி பிரித்து விடணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரித்து விட்ருக்காங்களா? விடலை. ஸோ அதனால ஆப்ஷன் சியும் தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டியில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த படத்தை அழிச்சிடுறேன். ஸோ இதில் கண்டுபிடிங்க. இதில் என்ன தப்புன்னு பார்த்தாலே தெரியுது. கீழே தான் இந்த குட்டி பாக்ஸ் ஷேப் வரணும், மேலே இந்த குட்டி பாக்ஸோட ஷேப் வந்திருக்கு பாருங்கள். இந்த படத்தில் கீழே வந்திருக்கு, இவங்க மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் டி வந்து என்ன சொல்லிடலாம், தப்புன்னு சொல்லிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. ஓகே, அடுத்த படம் பார்க்கலாமா? இந்த படத்தில் பாருங்கள், இந்த ஷேப்பு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ஒரு 90 டிகிரிக்குள்ள ஷேப்பு. அதில் இந்த ஓரத்துலேருந்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு வரணும். ஓகே, ஸோ அந்த 90 டிகிரிக்குள்ள ஷேப்பு இங்கே இருக்குது. இந்த ஓரத்துலேருந்து இப்படி ஒரு கோடு, எங்கேருந்து இந்த கோடு ஆரம்பிச்சிருக்கு, இந்த நடுப்பகுதியிலேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வரணும். இங்கே இந்த இங்கேருந்து கோடு போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இங்கேருந்து கோடு போட்டதுனால ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பியில் என்னது இருக்குன்னு பார்க்கலாமா, கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டாச்சு, அதோட ஓரத்தில் இப்படி ஒரு கோடு போட்டாச்சு, சென்டரில் ஒரு கோடு இருக்கணும், சென்டரில் ஒரு கோடு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சி பாருங்கள், அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஷேப்பு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போடணும், சென்டரில் ஒரு கோடு வரணும். அது இருக்கா? இது ரெண்டும் இல்லை, அதனால் இது தப்புன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கேயும் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் போட்டால் என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போகலை, அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு கோடு வரல, அதனால் ஆப்ஷன் பியும் நாம் என்ன சொல்லிடலாம், தப்புன்னு சொல்லிடலாம். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. இந்த கொஷினில் பாருங்கள், இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்குது நமக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிளில், அதாவது இந்த மாதிரி நீளமான ஒரு கோடு கீழே வரணும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, அதில் ஒரு குறுங்கோணம் வரணும், ஒரு 45 டிகிரி மாதிரி வரணும். ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல இருக்கா? ஓகே, ஆப்ஷன் ஏல இந்த மாதிரி நாம் ஆரம்பிக்கலாம், அப்படி தானே? ஸோ இந்த கோடு போட்டேன், கீழே வரணும், கீழேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு ஒரு குறுங்கோணம் வரணும். ஸோ போயிருச்சு, இங்கே வர போயிட்டு அதில் ஒரு குறுங்கோணம் இருக்கா? ஸோ இருக்குது இந்த ஷேப். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்ம என்ன சொல்லிடலாம், கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் பி பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, பார்த்தாலே தெரியுது இந்த ஷேப் வராதுன்னு. ஆப்ஷன் சிலையும் அதே மாதிரி தான், அந்த ஷேப் வராது பார்த்தாலே. ஆப்ஷன் டிலையும் இது வரை வரும், அதுக்கப்புறம் இந்த ஷேப் வரல பாருங்கள், அந்த குறுங்கோண ஷேப்பை கொண்டு வர முடியாது. அதனால் ஆப்ஷன் டி வந்து தப்புன்னு சொல்லிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. புரியுதா? ஒன்றுமே இல்லை, மேலே உள்ள படத்தை பாருங்கள், அந்த படம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் கரெக்டு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தானே? ஸோ இங்கே தான் இருக்குது இந்த ஷேப்பு, படத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வரணும், இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. யாரோ ஒரு ஆள் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கா, இதை பார்த்தாலே கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கா? ஸோ அப்போ அது இதில் தான் இருக்குது.
இதில் தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஒருத்தர் வந்து அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கா இதை பார்த்தாலே. ஸோ அப்போ இந்த இதில் எங்கே இருக்குது கரெக்டாக? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் மேலே இப்படி தூக்கணும், அதுக்கப்புறம் கீழே வரணும், இது வரணும். இது அப்படியே இந்த படத்தில் இருக்குது பாருங்க. இதை பார்த்தாலே இதோடது இந்த படத்தில் மட்டும்தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போ மற்ற படத்தெல்லாம் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். ஸோ அந்த கோடு எங்கேயுமே நம்மளால் போட முடியாது. இதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படத்தையும் நல்லா பாருங்கள். ஸோ இதில் கூட கிட்டத்தட்ட இப்படி வரலாம், அதுக்கப்புறம் இப்படி வரணும், கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது. அதனால ஆப்ஷன் ஏயும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்த படம் பார்க்கலாமா? அடுத்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, ஒரு சிலுவையோட கொஞ்சம் பகுதி மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இப்படி வரைஞ்சிட்டோம், இல்லைனா ஒரு ப்ளஸ் சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் வரைஞ்சா ப்ளஸ் சிம்பிள் ஆயிரும். ஸோ இந்த இதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ எங்கே இருக்குது பார்த்தா இங்கே தான் கட்டங்கட்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வர்றதும் கட்டங்கட்டமாக தான் இருக்குது. இது எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான கட்டங்கட்டமாக இல்லை, டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. இதுவும் டைமண்ட் ஷேப்பு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைட்டான கட்டங்கட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. டைமண்ட் ஷேப்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ளே தான் இந்த சிம்பிள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த படம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ டியை செக் பண்ணலாம். டியை செக் பண்ணும்போது நமக்கு எப்படி வரணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பே மாதிரி ஷேப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பே மாதிரி ஷேப்பு எங்கே இருக்குது? ஸோ பே மாதிரி ஷேப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேருந்து என்ன பண்ணணும், நேராக இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். ஸோ அதில் திருப்பியும் இந்த மாதிரி ஷேப் வரணும். அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி விரிச்சு விடணும். ஸோ கரெக்டாக அந்த சிம்பிள் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளே இல்லை பாருங்கள், இந்த பே மாதிரி சிம்பிளே இல்லை பாருங்கள். இங்கே இந்த சிம்பிளை இங்கே எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல கீழே. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து தப்புன்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தாலே இது ரெண்டையும் ஃபஸ்ட்டே எலிமினேட் பண்ணிடலாம். இதை கிட்டத்தட்ட நம்ம எடுத்துகிட்டு போனாலும் இந்த சிம்பிள் இல்லை, அதனால் ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த படம் பார்க்கலாமா? ஓகே, இந்த படத்தில் பாருங்கள், செலக்ட் த ஆப்ஷன் ஃபிகர் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்பெடட். அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் கண்டுபிடிக்கணும். ஒரு 7 மாதிரி ஷேப் வரணும். 7 மாதிரி ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கொண்டு வரலாம் 7 ஷேப்பை? இதுலேயும் 7 மாதிரி ஷேப்பை கொண்டு வந்துடலாம். இதில் இப்படி வேணால் கொண்டு வரலாம். இதில் 7 ஷேப்பை கொண்டு வர முடியாது. இப்படி வேணால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 7 ஷேப் கொண்டு வர முடியுமா? இதுலேயும் கொண்டு வர முடியும். 7க்கு அடுத்து 7ஓட இந்த இடத்துல இருந்து இப்படி ஒன்று வரணும், அதுக்கப்புறம் இப்படி ஒன்று போகணும். ஸோ இப்படி ஒன்று வரணும், அதுக்கப்புறம் இப்படி ஒன்று போகணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏலேயே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே 7 ஷேப்பு இப்படி வந்துட்டு இப்படி போகணும், அப்படி தானே? ஸோ ஆனால் இங்கே 7 ஷேப்பு இருக்குது, நல்லா கவனிங்க. இதில் என்ன தப்புன்னு சொல்கிறேன். இங்கே 7 ஷேப் இருக்குது, ஆனால் இப்படி வந்துட்டு இப்படி போகலை, அதனால் இது தப்பு. இங்கே 7 ஷேப் இருக்குது, இங்கேயும் இப்படி வந்துட்டு இப்படி போகலை. இங்கே 7 ஷேப் இருக்குது, என்ன பண்ணணும், இப்படி வந்துட்டு இப்படி போகணும், அப்படி தானே? இப்படி வந்துட்டு இந்த இடது பக்கமாக போகணும். ஆனால் இது என்ன பண்ணியிருக்கு, இப்படி வந்துட்டு வலது பக்கமாக போயிருக்கு. அதனால் ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏல தான் கரெக்டாக ஒரு 7 போட்டுக்கிட்டோம். 7லேருந்து இந்த கார்னர்லேருந்து இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அப்சல்யூட்லி கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஆப்பில் ஆர்பிஎஃப் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 299. ஸோ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வேல இருக்கக்கூடிய ஏஎல்பி, குரூப் டி, என்டிபிசி, டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 3, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, ஜேஇ எக்ஸாம் எல்லா
எக்ஸாமுமே உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. நான் நிறைய டைம் உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதில் டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 to 10 PM வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். வீக்லி டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு ரயில்வே எக்ஸாம் தான் மேம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும், நான் ஒரு பிகினராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4 மாதத்தில் ஒரு ரயில்வே எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது போகையும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸஸ் பற்றின டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9043379345 இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஆப்பை வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போகையும் இன்னும் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம டீமுக்கு டைரெக்டாக கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டிங்கன்னா டீமில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, A to Z எல்லாமே கவர் ஆகும். வேறு எதுவுமே இதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபீஸ் வந்து வெறும் 1499 தான். நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த 1499 எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.